என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. பரிவு என்பது இத்தனை ஒரு ஆழமான துயரமாக நெஞ்சை கப்பிக்கொள்ளும் என்று அவள் நினைக்கவே இல்லை. திருச்சி வரை டாக்சியிலும் பின்னர் சென்னைக்கு ரயிலிலும் பயணப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் பம்பாய் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டதாக கணவன் கூறியதும் அதற்கு தக்கபடி பெட்டியில் தேவைக்கு வேண்டிய உடைகளை மட்டுமே வைத்து அவன் தானே தூக்கி கொள்ள எளிதாக இருக்கும்படி தயாரித்து கொடுத்திருந்தாள். தன் தாயிடம் சொல்லிக்கொண்டு வராந்தாவிலே வழியனுப்ப நின்று கொண்டிருந்த சாம்பவியிடம் அவன் ஒரு கடித உரையை கொடுத்தான். வரும் வரை வீட்டு செலவுக்கு தேவைப்பட்ட பணம் இதில் இருக்கு. கவலைப்படாத. போனதும் வேலை சுழுவாக முடிஞ்சிட்டா அடுத்த வாரமே ஊருக்கு திரும்பி விடுவேன். எனக்கு மட்டும் உங்களையெல்லாம் விட்டு போக விருப்பமாவா இருக்கு? கண் கலங்கி போய் நின்ற அவளது கன்னத்தை அன்போடு வருடினான். அருகில் காலடி ஓசை கேட்டு சற்றென்று நகர்ந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அந்த வழியனுப்பும் காட்சியை நேரடியாக நின்று ரசிக்க பகவதி நடையை தாண்டி வெளியே வந்து கொண்டிருந்தாள். கணவன் மனைவி பேசிக்கொள்வதை கூட தடுக்க கடுவன் பூனை போல இதென்ன குறுக்கீடு? சாம்பவிக்கு கோபம் பொங்கியது. தோட்டத்தை தாண்டி கேட்டை திறந்து கொண்டு பொழுது அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் தெருக்கோடியில் வேகமாக மறைந்துவிட்ட டாக்ஸியை பார்த்தபடி பிரம்மையுடன் சிறிது நேரம் நின்றாள். கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள் மனம் கனத்தது. பளிச்சென்று வீடு முழுதிலும் விளக்குகள் எரிந்த போதிலும் அவளை சுற்றி இருள் பரவி கொண்டு விட்டது போன்றதொரு திகைப்பு நெஞ்சை வருத்தியது. மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துக்கொண்டு இரவு உணவை வேண்டா வெறுப்புடன் முடித்துக்கொண்டு மாடி அறைக்கு விரைந்தாள். கதவை திறந்து விளக்கை போட்டுவிட்டு அயர்ந்து போய் நின்றாள். கணவன் மனைவி என்று வாழாது ஒதுங்கி இருந்த அவர்களிடையே சமீப காலத்திலே நேசமானதொரு நெருக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தது. இப்படி உட்கார், உன்னிடம் பேசணும் என்று அவளது கரத்தை பற்றி அவளை நாற்காலியில் பார்த்திபன் அமரச் செய்வதை அவள் தடுக்கவில்லை. அதேபோல அவளும் அவனது நெற்றி மீது புரண்ட முடியை ஒதுக்கிவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை துண்டால் துடைத்துவிட்டு போர்வையை போர்த்திவிட்டு உபசரணை செய்வதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவன் இல்லாத அந்த அறையின் வெறுமை நெஞ்சத்தை துயரில் இருக்குவதை உணர்ந்தாள். அலமாரி தட்டுகளில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகளை மெல்ல கரத்தால் தொட்டு பார்த்தாள். இந்த வெளிர் நீல சட்டையை இந்த வாரம் 2 வாட்டி நான் உடுத்த எடுத்து வச்சிட்ட, என்ன சங்கதி? பெட்டி போட ஆள் வரலையா என்று அவன் ஒரு நாள் விசாரித்தபோது, இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கு என்று வெட்கத்துடன் அவள் சொன்னதை கேட்டு, அப்படியானால் தினமும் நான் இதையே போட்டுக்கட்டுமா என்று சிரித்ததை நினைத்தபோது கண்கள் ஈரமாயின. நெஞ்சிலே சில்லென்ற ஒரு உணர்வு அவளது உடல் முழுவதும் பரவி தேகம் நடுங்கியது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டாள். இமைகள் மீது கனத்த கண்ணீர் திவலைகளை விரலால் தட்டி விட்டு கொண்டாள். அன்று அவளது பிறந்த தினம். பிறந்த வீட்டில் வாழ்ந்த நாட்களில் அவள் தாய் தன் குழந்தைகளின் பிறந்த தினத்தை அப்படி ஒன்றும் சிறப்பாக கொண்டாடியதில்லை. அவளது பிறந்த நாள் அன்று அம்மா அவளை அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு போய் வர அனுமதிப்பாள். உண்டியில் 1 ரூபாய் போட்டுவிட்டு கற்பூர ஜோதியை வணங்கி அர்ச்சகர் நீட்டும் தட்டில் 25 பைசா நாணயத்தை போட்டுவிட்டு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அவள் வீட்டுக்கு வருவாள். அன்று பகல் சாப்பாட்டின் போது அம்மா கொஞ்சம் பாயசம் காய்ச்சி வைத்திருப்பாள். அவ்வளவுதான். புது ஆடை வாங்கி தருதல், அக்கம் பக்கத்தாரை கூட்டி விமர்சையாக கொண்டாடி மிட்டாய் வழங்க அவர்களது பொருளாதாரம் இடம் கொடுத்ததில்லை. புக்ககத்தின் சங்கடமான நிலையில் அவள் தன் பிறந்த நாளை பற்றியே மறந்து விட்டிருந்தாள். தண்ணீர் செம்பை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே போக தயங்கியவள் அருகில் பார்த்திபன் வந்தான். காலையிலேயே சொல்லியிருக்கணும். வெளியே போகும் அவசரத்தில் பேசக்கூட பொழுது இருக்கல. ஆனால் நான் மறக்கல. உனக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று மோகனமாக புன்னகைத்தான். இன்னைக்கு என் பிறந்த நாளா? அட, நான் மறந்து விட்டேனே என்றாள் வியப்புடன் அவள். நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. உன் கடிதத்தில் நீ பிறந்த மாதம், தேதி, வருஷத்தை குறிப்பிட்டிருப்பதை அப்படியே நினைவில் பதித்து வச்சு கொண்டிருந்தேன். உனக்கு சிறு பரிசு கொடுக்க போறேன் என்றபடி தன் சட்டை பையுக்குள் இருந்த ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்து திறந்தான். அதில் இருந்ததொரு மோதிரத்தை எடுத்து அவளது இடது கை மோதிர விரலில் தானே அணிவித்தான். அவளுக்கு பிடித்த நெளி மோதிரம். அதில் பதிந்திருந்த சிவப்பு கற்கள்
நெருப்பைப் போல பளிச்சென்று வீசுவதையும் மோதிரம் தன் விரலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதையும் வியப்புடன் பார்த்து அவள் மகிழ்ந்து போனாள். மிக்க நன்றி, ரொம்ப அழகா இருக்கு. இப்போது எதுக்கு இதை வாங்குனீங்க? பவுன் விற்கிற விலையில ரொம்ப விலையா இருக்குமே. திருச்சி வர போய் உனக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வர ஆசைப்பட்டேன். நேரம் இருக்கல. டவுன் கடை ஒன்றில் இதை பார்த்தேன். எனக்கு பிடிச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை இப்போ நான் கழட்டி வச்சிட போகிறேன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் பார்த்தா அத்தைக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்க மனதை குழப்பிடுவாங்க. அதனால் உன் இஷ்டம் கூறிவிட்டு அவளது தாழம்பு வண்ண கரத்தை பற்றி அந்த பிஞ்சு விரலில் நெருப்பாக ஒளியிட்ட மோதிரத்தை சிறிது நேரம் அழகு பார்த்தான். பின்னர் கீழே வரும் முன் அந்த மோதிரத்தை கழற்றி அவனது இரும்பு பீரோவில் வைத்து பூட்டி சாவியை அவனிடம் கொடுத்தாள். இதை பகிரங்கமாக போட்டுக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அத்தைக்கிட்ட நானே இதை காட்டி என் பிறந்த நாளுக்கு நீங்கள் வாங்கி தந்த பரிசுன்னு பெருமையாக சொல்லிப்பேன். அதுவரை இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கீழே வந்தாள். இனம் காணா உணர்வில் கண்கள் பனித்தன. பார்த்திபன் படுக்கையின் மீது கிடந்த விரிப்பை தட்டி கொட்டி சீராக்கி தலையணையை ஒழுங்காக வைத்துவிட்டு கீழே இறங்கி வர மனமின்றி நின்று கொண்டிருந்தாள். ஓசைப்படாது மாடிப்படிகளின் ஏறி அறைக்குள் புகுந்து இடுப்பில் கைகளை வைத்தபடி எதிரே வந்து நின்ற பகவதி அம்மாளை கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். உன் மாமியார் அங்கே உன்னை தொண்டை காய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன வேடிக்கை பார்க்குற? போ கீழே, காரமான குரலில் அதட்டலாக சொன்னாள். சாம்பவிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. யார் அது இவள்? அத்தையை விட ஒரு படி மேலாக தன்னை தானே மதித்து கொண்டு அவளை வந்து ஆணையிடுகிறாளே. அறையை பூட்டிவிட்டு உடனே உன்னை கீழே வர சொன்னாங்க உன் மாமியார், அமுத்தலாக கூறிவிட்டு பகவதி விரைந்தாள். மரகதம்மாளின் அறைக்குள் நுழைந்ததுமே சாம்பவிக்கு ஒரு மூச்சு வசவு காத்து கொண்டிருந்தது. அவன் ஊரில் இருக்கும்போதுதான் மாடிக்கு போன, இறங்கி வர ஜாம பொழுதாகும். அவன்கிட்ட பேசி சிரித்து அவனை மயக்கி உன் கையில் போட்டுக்கிட்டு இருப்பது எனக்கு தெரியாதா என்ன? ஊருக்கு அவன் கிளம்பி போன பிறகு அந்த வெத்து அறையில் உனக்கு என்ன வேலை? அவன் பீரோவை திறந்து பணம் ஏதாச்சும் இருக்கான்னு உருட்டிக்கிட்டு இருந்தியா? அனல் தெரித்த விழிகளால் அவளை ஊடுருவி பார்த்து ஏசினாள் மரகதம். அவர் பீரோ சாவியை தன் கையோட எடுத்துக்கொண்டு போயிருக்கார் அத்தை. அறையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வரப்போயிருந்தேன் முனகினாள் சாம்பவி. அத்தை, ஒரு காலத்தில் நீங்கள் என்னை போல இளம் பெண்ணாக புக்ககத்திற்கு வந்த புதிதில் உங்கள் கணவரை பிரிய நேர்ந்த சமயமெல்லாம் அவர் உபயோகித்த பொருட்களை தொட்டு பார்த்தாவது அவரது அருகாமையை கற்பனை செய்து கொண்டு பிரிவின் தாபத்தை தவிர்க்க முயன்றதில்லையா? அத்தை, அந்த வயசில் நீங்கள் கட்டாயம் உணர்ச்சி வசப்பட்டு போகும் என்னை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருப்பீங்க. இப்பொழுதுதான் என்ன காரணமோ மனம் கல்லாகி, போ, ஏன் நிற்கிற? வீட்டு காரியங்களை மலமலன்னு கவனிச்சிட்டு வந்து என் காலை பிடிச்சு விடு, வலி பிராணன் போகுது, எரிந்து விழுந்தாள். நேரம் நத்தையாக, பொழுது கனமாக, பார்த்திபன் பிரிவு நோயாக மனதை வாட்ட அவள் எப்படியோ 2 நாட்களை கடத்திவிட்டாள். 3வது நாள் மாலை கட்டு குடுமியும் காதில் வெள்ளைக்கல் கடுக்கன்களும் வேட்டி சட்டை அலங்காரத்திலே கைகளில் ஒரு துணிப்பையுடன் வந்து கதவை தட்டின ஆசாமியை வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் யார்? என்ன வேணும்? அவள் கேட்கும் முன் பகவதி முந்திக் கொண்டாள். செந்தூர்பட்டி ஜோசியர் ஞான தேசிகர் தானே நீங்கள்? உங்களைத்தான் அம்மா காலையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கோ என்று வரவேற்று அவரை மரகதத்தின் அறைக்கு நேரே அழைத்து சென்றாள். இதென்ன விபரீதம்? இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று உடம்பு குணமடைய வேண்டிய வேளையில் ஜோசியரிடம் என்ன கேட்கப் போகிறாங்க? இந்த மந்திர மாயம் முதலியவைகள் பார்த்திபனுக்கு கொஞ்சமும் பிடிக்காதே. பரபரப்புடன் அவர் பின்னால் மாமியார் அறைக்குள் அவள் நடந்தாள். மரகதம்மாள் கண்களால் ஜாடை செய்து மருமகளை தன் அருகில் அழைத்தாள். பார்த்திபன் வீட்டு செலவுக்கு உன்னிடம் பணம் தந்துவிட்டு போவதாக சொன்னான். அதிலிருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து ஒரு தட்டில் பழம், பாக்கு, வெற்றிலையோட தயாரா ஒரு பக்கம் வச்சிரு. நான் கூப்பிட்டு அனுப்பும்போது உள்ளே வந்தால் போதும். அதோட என் அறையில் இருக்கும் மர அலமாரி தட்டில் தேவார புத்தகத்துக்கு நடுவிலே வச்சிருக்கும் என் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் உன் வேலையை கவனி என்றாள்.
அறையின் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் மூவரும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பொன்னி வந்து கூப்பிட்டதும் தட்டுடன் கிளம்பிய சாம்பவி அறைக்குள் நுழைய முன் ஜோசியரின் கரகரத்த குரல் அவள் காதுகளில் தெளிவாக கேட்டது. மருமகள் வந்த வேலை சரியில்லை. அதனால் அதற்கு பின் அவர் சொன்னது அவளுக்கு நன்றாக கேட்கவில்லை. அடி வயிற்றில் பகீர் என்ற உணர்வு கப்பிக்கொள்ள, நெஞ்சு படீர் படீர் என்று அடித்து கொள்ள அவள் மெல்ல அறைக்குள் புகுந்தாள். இவங்க தான் உங்க மருமகளா? ஜோசியரின் கேள்வி அவளை பதறச் செய்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.